ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறோம். ஆவியானவரே நமக்கு சேர வேண்டிய எல்லா மகிமைகளை கொண்டு வருகிறோம் உடைய சமூகத்துல. ஆண்டவரே எல்லா புகழை கொண்டு வருகிறோம், எல்லா கனத்தை கொண்டு வருகிறோம். ஆவியானவரே நீர் தேற்றவாளன், நீர் துணையாளர் அப்பா, நீ பரிசுத்த ஆவியானவர், நீர் ஆற்றல் தருகிறவர். ஆண்டவரே நீ நிறைவான ஆவியானவர் அப்பா, ஒரு மகிமையின் மேகமாய் ஆவியானவர் எங்கள் மத்தியில உலாவுகிறவர் அப்பா. உமக்கு மகிமை ஆவியானவர், உமக்கு கனம் ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வேளையில கூட நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர் என்று சொல்லி நாம் வாழ்த்துவோம். நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். நம் பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். நம் நன்றி பலிகளை நம் தேவனுக்கு நாம் செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. தேவனுடைய சமூகத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம், அவருடைய ஆலயத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். அவருக்கு நம் நன்றி பலிகளும் துதி பலிகளும் செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் போற்றுவோம். ஏன்னா நம்முடைய தேவ துதிகளின் மத்தியில் செய்கிற தேவனாயிருக்கிறார். தேவனுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுப்போமா? கர்த்தரை முழுவதுமாய் நம்மளை மூடிக்கொள்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய மகிமை. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல தந்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீ நல்லவராய் போது யார் நமக்கு எதிராக நிற்க முடியும்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அதிசயமாய் நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. ஓமை சோதரிக்கிற சொல்லுங்க உங்க வாய்களை திறந்து. தேவன் நம்மளை நடத்துகிறார். ஓரி அண்டரபாரி அண்டரமாரி அண்டோரோரி அண்டரம் ஓரி அண்டரமாரி அண்டரபாரி அண்டோரோரி அண்டரபாரி அண்டரபா. வறட்சியான காலங்களிலே தேவன் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கக்கூடிய தேவன். மகிமைப்படுத்துவோம். புதிய நாளுக்குள்ள தேவன் நடத்தி இருக்கிறார். நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு புதிய நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். சொல்லுமா? புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை
மகிமை தேவனே, பரிசுத்த தேவனே, மேலான தேவனே, உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. நீ அற்புத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இரியான் சுரபோரியான் ரமாரியான் சுரபோரியான் ரமா நீர் மேலான தேவன், மகிமை உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல சிறந்தவர் யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல அழகு உள்ளவர் யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல அருமையானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே மகா பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. ஓ உம்முடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தை, மகத்துவமான நாமத்தை, மேலான உம்முடைய நாமத்தை, அற்புதங்கள் செய்கிற உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தேவனாயிருக்கிறார் நம்முடைய உணர்ந்து சொல்லுவோமா? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவோம். ஆமா ஆண்டவரே, நீ வல்லமையின் தேவன். மீண்டும் ஒரு விசை சொல்லுவோம்.
கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. இந்த நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஹல்லேலூயா. அவரை மட்டும் நம்ம உயர்த்துவோமா? ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை இன்பம் துன்பம் வந்தாலும் ஆராதிப்பேன் ஆண்டவரே. சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன். நேசிக்கிறோம் ஆண்டவரே.
மனதோட சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ மீண்டும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஸோ கர்த்தர் தேவன் ஆண்டவர் தொடர்ச்சியாக மத்திய நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் நன்மைகளும் கிருபைகளும் என்றென்றும் இன்னைக்கு நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது. ஸோ ஆண்டவரோட கரம் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இல்லைன்னா இப்போ உள்ள சூழ்நிலைகளிலே நம்ம சூழ்நிலைகளை கடந்து வருகிறதுனா ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து தேற்றவாளனே கொடுத்துருக்கிறார், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். ஆமென். ஸோ நம்மளை ஆறுதல் படுத்தவும், நம்ம தேற்றவும், நம்மளை உற்சாகப்படுத்தவும், நம்மளை வழிநடத்தவும் அவர் நம்மளோடு இருந்து நம்மளுக்கு கற்றுத்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார். நம்ம பக்கத்தில் ஒரு துணையாளர், நம்மளை வழிநடத்தக்கூடியவர், ஸோ நம்மளை அரவணைப்பவர், நம்மளை தேற்றவர், ஆறுதல் படுத்தவர், நம்மளை உற்சாகப்படுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பலனானவர். ஹல்லேலூயா. சொல்கிறேன்னா நம்மளோட விசுவாசத்தை நம்ம பலப்படுத்த வேண்டுமா, ரொம்ப முக்கியம். நம்ம விசுவாசம் சரியாக இல்லைன்னா, ஸோ நம்ம நம்பிக்கை சரியாக இல்லைன்னா நம்மளாம் மாடி தான் போவோம். ஹல்லேலூயா. நம்ம அதை மேற்கொண்டு வர முடியாது. நம்மளுக்கு மேற்கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல, நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்காது, அந்த பயம் இருக்காது, அந்த சென்சிட்டிவிட்டி அது இருக்காது. நம்மளுக்கு ஏதோ வாழ்க்கை நம்மளுக்கு ஓடுறத போல் ஏதோ நடக்குது, ஏதோ நடந்து கொண்டு இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படியாக தான் நம்ம போய்கொண்டு இருப்போம். ஸோ அதனால் அன்பானவர்களே, நம்மளோட விசுவாசத்தை நம்ம கட்டாயமாக பலப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கட்டாயமாக நம்ம பலப்படுத்த முடியும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம விசுவாசம் இஸ் ஓகே, ஏதோ நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுது, நம்ம ஆண்டுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கும், நம்ம இது பண்ணுறோம். ஆனால் ஒரு சூழ்நிலைகள், உதாரணத்துக்கு யூதாஸை போல் ஒரு விசுவாசமானவன் கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளாம் யூதாஸை மட்டம் தட்டுறோம், நம்ம ஏசுகிறோம், நம்ம கேவலமாக நம்ம பார்க்குறோம். உண்மைதான், அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுத்தவன் தான், இஸ் எ பிட்ரேயர். ஆனாலும் அவனோட சூழ்நிலை வேறு. அவன் ஒரு போராடி ஆக்டிவிஸ்ட், மெக்கபியன்ஸ்னு ஒரு கூட்டம் இருந்தது. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக இவங்க தான் போராடினாங்க யூதர்களுக்காக, நியாயத்துக்காக, அநியாயத்துக்காக. ரோமர் கூட இவர்கள் ஒரு ஒரு கும்பலாக இருந்து மெக்கபியன்ஸ் ஆக்டிவிஸ்ட் போராட்டம் செய்தார்கள், நியாயத்துக்காக யுத்தம் செய்தார்கள். சரிங்களா? இந்த விடுதலை புலிகள் இவங்களாம் இருக்காங்களே, அதை போல் இவங்க ஒரு தீவிரமாக இருந்து யூதர்களோட ரைட்ஸை, யூதர்களோட நன்மைகளை இவங்க பாதுகாத்தவர்கள் தான் இந்த யூதாஸ் அந்த குழுவில் உள்ளவன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தோன்னே அவன் முழு நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வைத்தார்கள். அதாவது ராஜா பிறந்துட்டார், நல்ல எண்ணம் தான், இவர் தான் யூதர்களுக்கு காலகாலமாக அப்படி தான் நடக்குது, ஆண்டவர் யாராவது அனுப்பி யூதர்களை ரட்சிப்பார் அப்படின்னு. இந்த ஒரு எண்ணத்தோடு தான் அவன் அவன் விசுவாசமாக இருந்தான், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தான். சரிங்களா? எதிர்பார்த்தான், ஆண்டவர் அது செய்வார், இது செய்வார், இயேசு தான் விடுதலை கொடுப்பான்ட்டு. ஆனால் இயேசுவோட வழிகள், அது ஆண்டோட பிதாவோட சித்தத்தோட வழிகளாக இருக்கிறபடினால அவன் கொஞ்சம் கடுப்பாயிட்டான்னு வச்சுங்களேன். கடுப்பாயிட்டேன்னு நான் இயேசு சண்டை போட மாட்டுறாரு, என்ன யூதர்களை பற்றி தெரியாத மாதிரி இருக்கிறாரு, புறஜாதிக்கெல்லாம்
என்னென்னமோ செய்கிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் தர போசாத்தி. அப்போ கூட அவன் வந்து ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஏன் காட்டி கொடுத்தானா, நம்ம இயேசுவை காட்டி கொடுத்த பிற்பாடு அவனுக்கு உண்மை தெரிஞ்ச பிற்பாடு ஐயோ இப்படி இல்லையேன்னு சொன்னோடனே அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். நாண்டுக்கிட்டு செத்தான்ட்டு ஆண்டோட வசனம் சொல்லுகிறது. ஸோ அதனால் நம்மளோட விசுவாசம் ரொம்ப முக்கியம். வி மஸ்ட் செக் அவர் ஃபேத். அதாவது நம்ம விசுவாசத்தை நம்ம சோதித்து பார்க்கணுமா, நம்ம விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணுமா, நம்மளோட நம்பிக்கையை நம்ம விசுவாசத்தை நம்ம பலப்படுத்தணுமா. நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. எப்போதும் நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஏன்னா சூழ்நிலைகள் நீங்கள் பாருங்களேன், எந்த நேரமாகவும் சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், சில நேரம் நம்மளுக்கு சாதகமாக இல்லாமல் போயிடும். அதனால் அன்பான தேவனோட பிள்ளைகளே, ஆண்டு இந்த கால வேலை என்ன நம்மளுக்கு சொல்கிறாருன்னா, நம்மளோட விசுவாசத்தை நம்ம அவசியமாக நம்ம பலப்படுத்தணும். நம்ம சோதித்து பார்க்கணும். திருப்பி அதே நம்மளோட சாக்கு போக்குகள், அதே நம்மளோட குறைகளை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம தான் சரிப்படுத்தணும், ரீஷஃபல் பண்ணணும். நம்ம தான் வந்து அதை சரிப்படுத்தணும். எந்தெந்த இடத்துல எப்படி நம்ம ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்குது. இதுதான் நம்மளை காப்பாற்ற போகிறத தவிர வேறு எந்த விஷயமும் நம்மளை காப்பாற்றாது. ஹலோலியா. யாரும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல, எந்த விஷயமும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. ஹலோலியா. நம்மளோட விசுவாசம், நம்மளோட நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரோட துணையினால தான் நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு போக முடியும். ஹலோலியா. மனசில் வைத்துக்கொள்ளுங்கள், நம்மளோட விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தேவனோட வார்த்தைக்கு நம்ம போவோம். யோபு 42வது அதிகாரம் வசனம் 1லேருந்து 5 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. பிதாவே, இந்த வசனத்துக்காக நன்றி. இந்த வசனத்தை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களையும் நீ ஆசீர்வதியும். ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீ ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த யோபு தன்னோட வாழ்க்கையில் வந்துட்டு அனுபவிச்ச சூழ்நிலைகளை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம வாசிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியும். ஜோபுனா அவர் தான் அதிகமான சோதனைக்குள்ளார கடந்து சென்றார்ன்ட்டு நம்ம வந்து வேதத்தில் நம்ம படிக்க கேட்கலாம். இது யோபுவோட வாழ்க்கையில் அவருக்கு நடந்த விஷயங்கள் சாதாரண விஷயம் இல்லை. அல்லையா? இட்ஸ் நாட் வெரி ஈஸி. அதாவது வந்துட்டு ஒரு சிம்பிளான அதாவது வந்துட்டு சாதாரணமாக சின்ன ஒரு சோதனையோ அல்லது போராட்டமோ இல்லை சவால்களையோ இவரோட யோபுவோட வாழ்க்கையில் வந்துட்டு அவர் கடந்து செல்லலை. மிக ஒரு பாடான உபத்திரமான எல்லா விதத்திலையும் முற்றிலுமாக யோபு சோதிக்கப்பட்டார்ன்ட்டு வேத வசனம் சொல்கிறது. அல்லையா? யோபு புத்தகத்தில் படிக்கப்பட்டோமா, அவரோட குடும்பத்தை இழந்தார், தன்னோட ஹெல்த் சுகாதாரம்ன்ற அது கிளீன்னஸ் சுகத்தை ஆரோக்கியத்தை இழந்தார். அவர் வந்துட்டு பொருளாதாரத்தை இழந்தார், அவமானப்பட்டார், கேவலப்பட்டார், நியாயத்தீர்க்கப்பட்டார். அவ்வளோலையா? இதோட ஒரு மனுஷனுக்கு வந்து வேறு சோதனைகள் வந்துட்டு கிடையாது. எல்லா விதத்துலேயும் யோபு வந்து சோதிக்கப்பட்டார்னு ஆண்டோட வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தாருன்னா இவர் வந்துட்டு ஆண்டவருக்கு விசுவாசமான ஒரு மனிதன், நீதிமான், நன்றி. நம்ம சொன்னதை போல் இந்த நன்றியில் வந்துட்டு இவர் தவறாதவர்.
அதுதான் அவரோட ஸ்பெஷலிட்டி, நன்றியில். இந்த யோபுக்கு நடந்த இந்த அதாவது வந்துட்டு ரட்சிப்பு, அதாவது வந்துட்டு இந்த ஆண்டு வந்துட்டு யோபு வந்து ரெட்டிப்பாய் ஆசீர்வதிச்சார்னு ஆண்டோட வசனம் சொல்லுது கடைசியாக. ஏன்னா ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிட்டி ஆஃப் யோப் இஸ் ஃபேத்ஃபுல்னஸ் அண்ட் கிராட்டிடியூட். அதாவது வந்துட்டு நன்றி விசுவாசமும். பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை போல், ஒரு ஆயுதத்தை போல் இந்த யோபு வந்து இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தாராம். நன்றியும் இந்த விசுவாசமும். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்திரிச்சோன்னே அவருக்கு தெரியாது அவரோட பிள்ளைகள் பாவம் செஞ்சுருக்கிறார்களா, தவறு பண்ணியிருக்கிறார்களா, அவங்க எப்படி இருக்கார்களான்னு யோபுக்கு தெரியாது. இவர் எப்படி ஆண்டருக்கு வந்து பலி கொடுப்பார்னா, பலி கொடுக்கறது வந்து ஒரு த ஆக்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், வர்ஷிப், ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி, ஆண்டருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறது, பலி கொடுக்கறது. அந்த யோபு காலத்தில் யூதர்களோட ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அப்போ அவர் என்ன செய்வார்னா, காலைல எழுந்திரிச்சுன்னா முதல் வேலையாக ஆண்டு சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் பலி கொடுப்பார் ஆண்டவர்களுக்கு. த பெஸ்ட், சிறந்த ஒரு ஐசியுருவனாக இருந்தார், சிறந்த ஒரு கண்குட்டியோ இல்லை ஏதோ அவர் வந்துட்டு பலி கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே என்னோடய பிள்ளைகளும் நானும் தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச பாவத்துக்காகவும் தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்காகவும், ஒரு வகையில் பிள்ளைகள்லாம் வந்துட்டு குடும்பத்தில் யாராவது தெரியாமல் செஞ்சுருப்பாங்க பாவம், ஆண்டவரே தயவாக இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவரை செஞ்ச நன்மைகளுக்காகவும் இதுக்காகவும் இவர் பலி கொடுப்பாராம். அப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ விசுவாசம். ஒவ்வொரு கால வேலையில் ஒவ்வொரு நாளும் இதை தவறாமல் செய்யக்கூடிய ஒரு மனிதன் யோபு. ஆண்டவர் ஒரு நீதிமான் கூட அங்கீகரிக்கிறார். இஸ் a righteous person, நீதி உள்ளவர். இவருக்கு என்ன நடக்குதுன்னா, திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விபத்து, தன்னோட பிள்ளைகள்லாம் வீட்டில் ஒரு விபத்து நடந்து எல்லாம் இறந்து போகிறார்கள். தன்னோட பிள்ளைகள் எல்லாமே இறந்து போகிறார்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபோட சொத்து, இந்த ஆடு மாடு, இந்த சொத்து சம்மந்தப்பட்டது, வேலையாட்கள் எல்லாமே மறுத்து போகிறார்கள். அவனோட பொருளாதாரங்கள், பணம், சொத்து கித்து எல்லாமே அவன் கையை விட்டு போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த மனைவி வந்து யோபை பற்றி ஜூஷமாக பேசி, நீ இப்போ இது செஞ்சிருப்ப, நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி, நீ பாவம் செஞ்சேன்னு சொல்லி தூஷித்து யோபை விட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சுகம், அவரோட ஹெல்த், அவரோட ஹெல்த் வந்துட்டு பாதிக்கப்படுகிறது நோயினால். மிக ஒரு கொடூரமான நோய் அந்த காலத்தில், இந்த சரங்கு தெரியுங்களா, அப்படியே சொரிஞ்சி அப்படியே சலெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமாக, அதாவது கிட்ட யாரும் வர முடியாது. அந்த டைமில் தான் மனைவி விட்டுட்டு போகிறா, நீ பாவம் செஞ்சிருப்பேன்னு. இவர் எதிர்பார்த்த நண்பர்கள் அதிகமாக சில சமயம் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறவங்கள தான் நம்ம கைவிடுவாங்க. அவ்வளோலையா, அதிகமாக எதிர்பார்க்காதவங்க தான் நம்மளுக்கு வந்து ஆறுதலாக நிற்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யோபு எதிர்பார்த்த நண்பர்கள் ஒரு 3 பேர் இருந்தாங்க. இவர்களை தான் அவர் எதிர்பார்த்தார் ஒரு ஆறுதலுக்காண்டி. நண்பன்கள், நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவோம் பாருங்கள், நண்பனை போல் யாரும் இல்லைடா அது இதுன்னு போடுவோம். அதை போல் யோபுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். இவர்களும் கையை விட்டார்கள். இவங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாரு, நீ ஏதோ பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்க போல, உன் வாழ்க்கையில் ஏதோ பாவம் செஞ்சுருக்க, ஆண்டவர் ஒன்று இப்படி தண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டைம் தான் கொடுத்தாங்க, கொண்டைம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ தவறு செஞ்சுட்ட, உனக்கு இதுதான், உனக்கு இப்படி தான் இதுதான் சொல்லிட்டு இந்த யோபை வந்து கொண்டைம் பண்ணார்கள் நண்பர்கள். அவன் எதிர்பார்த்தான், உலகத்தில் யாருக்கு நண்பர் ஒண்டி நல்ல நண்பர்கள் கொண்டையம் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த நண்பன் தவறே பண்ணியிருக்கட்டோமே, அந்த நண்பனுக்காக தான் நிற்பாங்க, பறிஞ்சு பேசுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்க. நல்ல நண்பன் சரிங்களா, சண்டை கொடுப்பாங்க நண்பனுக்காண்டி, சொல்லே தேவையில்லை, உயிரே கொடுப்பாங்க சில பேர். ஆனால் யோபு வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்தவர்கள் அவனை கைவிட்டார்கள். குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வரப்பெல்லாம் வந்து குறை சொன்னாங்க.
அது நீ பாரு நீ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ கடவுள்கிட்ட எதுவும் செஞ்சுட்ட போல. நம்ம வாழ்க்கையில் சில பரிசுத்தவான்கள் ரொம்ப இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? பரிசுத்தவானவங்க நம்மளை சுற்றி ரொம்ப இருப்பாங்க, சரிங்களா? அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்குறதுக்கே நேரம் இருக்காது. ஆனால் மற்றவங்க வாழ்க்கையை குறை சொல்லி ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டா போதும், அவங்க அப்படி பரிசுத்தவானவங்களை நம்ம பார்க்கலாம், இல்லைங்களா? ஆண்டவர் பாவிகளுக்காக இருந்தார், பரிசுத்தவானுக்காண்டி வரல. ஹல்லேலூயா. பரிசுத்தவானுக்காண்டி வந்திருந்தார்னா பரிசேயர்களை தான் அவர் காப்பாற்றிருக்கணும். ஆமாம் தானே? பரிசேயர் தான் அந்த காலத்தில் பரிசுத்தவான் கரெக்டாக இருந்தானுங்க, அவனுக்கு மிஸ்டேக் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு குறை சொல்லணும். இயேசு ஒண்டி தான் அவங்கள கண்டிச்சார். ஏன்னா வழங்காது கழுத்து உள்ளவர்கள், திமிரு பிடிச்சவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பெருமை உள்ளவர்கள்னு சொல்லிட்டு இயேசு ஒண்டி தான் கண்டிச்சார். ஆனால் பழைய ஏற்பாடு பிரகாரம் அவனுங்களை போல ஒரு விசுவாசியும் நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிக்கிற பரிசுத்தவானுங்க நீதிமானும் யாரும் இல்லை. பரிசேயர் சதுசேயர் அக்யூரேட், மிஸ் பண்ண மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஜெபம் பண்ணுறதில்ல, ஆலயத்துக்கு போகிறதில்ல, வேதத்தை வாசிக்கிறதில்ல, சரிங்களா? ஆண்டு கட்டளைகளை மேக் ஷுவர் தே ஒபே த கமாண்ட்மெண்ட்ஸ், சரிங்களா? கட்டளைகளை பின்பற்றுறதில் குறை இல்லாதவர்கள். ஆனால் இயேசு சொன்னார், இதெல்லாம் சரிதான், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, மாறாக நான் வந்துட்டு அதுக்கு என்ன செய்ய வந்தாராம்? அவர் புதிய காரியங்களை பற்றி அன்பு குறித்து அவர் வந்துட்டு போதிக்க வந்தார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நிறையா அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் நம்ம சந்திப்பது உண்டு. பரிசுத்த சிஸ்டமாக அவங்க பேசும்போது நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும், என்ன செய்யறது, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும், சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து யோபோட வாழ்க்கையில் தன்னோட நண்பர்கள் இப்படி தான் இருந்தாங்க, சரிங்களா? அவர்கள் நீதி நினச்சிட்டு யோபு கொண்டை பண்ணார்கள். இதெல்லாம் வந்து யோபு சந்தித்தான். இதெல்லாம் பார்த்து அப்புறம் பார்த்தா எல்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. தமிழ் ஒரு பழமொழியில் எப்போதும் நம்மளை ஆளுங்க நம்மளை வந்து சபிக்கும் போது இந்த வார்த்தையை பாய்ப்பாங்க, நீ பாருடா ஒரு நாளைக்கு நீ நடு தெருவில் வந்து உட்கார போகிற, நடு முச்சந்தியில் உட்காரன்ட்டு. எப்போதும் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். எதுவும் பிடிக்கலன்னா, யாருக்கும் பிடிக்கலன்னா, யாராவது நம்மளுக்கு வந்து சபிக்கிறது முக்கிய அவர்கள் பேசுவார்கள், கேட்டிருக்கீங்க தானே? இப்போ நீ ஒரு நாளைக்கு நடு முச்சந்தியில் தான் நீ உட்கார போகிற அப்படின்னு. இதுதான் யோபு வாழ்க்கையில் நடந்துச்சு. அவன் நண்பர்கள் சொன்னதெல்லாம் வந்துட்டு உண்மையாயிருச்சு. அவன் மனைவி சபிச்சது வந்து உண்மையாச்சு. எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிருன்னு சொன்னான் மனைவி. நம்ம பாசியில் சொல்ல வேணாம், உன் உயிரை விட்டுரு, ஏன் நீ வாழ்கிற, இவ்வளோ இம்சை கொடுக்குற, கஷ்டம் கொடுக்குற, பிரச்சனை கொடுக்குற, தொச்சர் பண்ணுற, சரிங்களா? நம்மளோட பாசியில் சொல்ல போனால் மென்டல் டார்ச்சராக இருக்குது, நீ போய் செத்துரு, நீ போய் பசங்க உயிரை விட்டுருன்ட்டு யோபுவோட மனைவி சொன்ன ஒரு வார்த்தைகள் நீங்கள் படித்து பாருங்கள், அந்த கதை நல்லாயிருக்கும், சரிங்களா? நண்பர்கள் சொன்னது வந்து, நீ பாரு கடவுள்கிட்ட போய் மனம் திரும்பு, நீ ஒரு பாவி, அது இதுன்னு போட்டு அவனை குழப்பிட்டானுங்க. கடைசியாக எல்லாம் விட்டுட்டு போன பிற்பாடு இவங்கெல்லாம் சொன்ன எதிர்பார்த்த சூழ்நிலை தான் யோபுக்கு வந்துச்சு. எல்லாத்தையும் இழந்தான். கடைசியில் பிச்சைக்காரனை போல் நடுத்தருவில் உட்காந்துக்கிட்டு ஒரு முச்சந்தியில் உட்காந்து ரோட்டு ஓரத்தில் ஓடு இருக்குல்ல, ஓடு, அவனோட அரிப்பு, அந்த நோய் வேற வந்து தொலைஞ்சிருச்சு. இந்த வேதனை, அந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த போட்டு அதில் தான் சொறிவானான். அப்போ அவனுக்கு வந்து மென்டலி டிஸ்டர்ப்ட். இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன். யாரும் ஏசிடக்கூடாது, உடனே ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுவாங்க, டிப்ரெஷனில் போயிடுவாங்க. எனக்கு என்ன தான் மனுஷன், யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, உடனே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுவாங்க, டிப்ரெஷன் போயிடுவாங்க. உலகம் ரொம்ப அப்படி என்ன போச்சுன்னா, ரொம்ப அவங்க நினைக்கிறத போல் போச்சு. யார் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உலகம் அவங்களுக்கு, சரிங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தைரியமாக நெல். இவன் அப்படி தான் போயிட்டான். ஆனால் இவனுக்கு வந்து சரியான ப்ரெஷரு. இவன் அந்த மாதிரி போடும்போது ஆண்டவர் இவன்ட்டு அந்த வார்த்தையை சொல்கிறார், நான் வரேன் கதைக்கு. இப்போ இவன் என்ன செஞ்சிட்டான்னா, ஆண்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். விசுவாசமாக இருந்தான், நம்பிக்கையாக இருந்தான் வேதத்தில்,
தன விசுவாசம். ஆனால் போக போக அவனுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. அவன் சூழ்நிலை அப்படி மோசமான தரமட்டமாக ஆகிட்டான். தரமட்டமாக வெறுத்துட்டான். அவனும் முடிவு பண்ணுறான், ஐயோ கடவுளே, நான் பிறந்த நாளை வந்து இல்லாமல் ஆக்கியிருந்தா நல்லா இருக்குமே. அதாவது சாவறதுக்கு அவன் எதிர்பார்க்குறான். சரிங்களா? அவன் அப்படி தான் சொல்கிறான் வார்த்தைகளை. நான் என்னோடய பிறந்த நாள் இல்லாமல் இருக்கணும், என் வாழ்க்கையில் நான் இல்லாமல் இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தானாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் அந்த லெவலுக்கு போயிட்டான். சரிங்களா? எல்லாம் கை விட்டாங்க, தொச்சரு, நோய் வேறு, பயம், இதெல்லாம் அவனுக்கு வந்த பிற்பாடு அவன் போய் இதை புலம்பும் போது தான் ஆண்டவர் அவனை பார்த்து பேசுகிறாரு. அவ்வளோயா? அது வரைக்கும் ஆண்டவர் பேசவே இல்லை. ஹி வெயிட்டட். ஆனால் இவன் ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவர் நம்பிக்கை விசுவாசமாக இருக்குன்னு அவனோட சூழ்நிலை புலம்பிக்கிட்டே இருந்தான். அவன் இருக்கும்போது ஆண்டவர் கடைசியாக வந்துட்டு ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு. அவர் கேட்குறாரு, நிறைய விஷயம் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, தைரியமாக இருலா அப்படின்றாரு ஒரு வார்த்தை. நம்ம ஆண்டவர் பாருங்கள் எப்படி நம்மளை என்கரேஜ் பண்ண, தைரியமாக இரு, ஆம்பளை மாதிரி, மேன் மாதிரி, ஆம்பளை மாதிரி நீ வந்து பேசு அப்படின்றாரு. இதெல்லாம் படித்து பார்த்தா அங்கே இருக்கும். அப்புறம் சொல்கிறாரு, என்ன நீ செய்ய முடியும் உன்னால்? ஆண்டு கேட்குறாரு, என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பார்த்தோமா, இதெல்லாம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு நடக்கும்போது, சில பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்கும் போது, நம்ம எதிர்பார்க்காதது, நம்ம விரும்பாதது, அது ஆண்டவனை பார்த்து கேட்குறார். யோபை 40வது வசன அதிகாரத்தை நீங்கள் படித்த பற்றியா கேட்குறாரு, நீ உன்னால் என்ன செய்ய முடியும்? ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? நீ என்ன செய்ய முடியும்? 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறார். லேவித்தியன், அது வந்து ஒரு பெரிய ஒரு ராட்சத மிருகம். அது அந்த டைமில் இருந்துச்சு, வேதத்தில் இருக்குது. ராட்சத மிருகம் அதை உன்னால், அது கூட நீ யுத்தம் செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. அது எழும்பிட்டா உன்னால் அதை அடக்க முடியுமா? முடியாது. அதை வந்து நீ வந்து பேட்டா வளர்ப்பு பிராணியை நீ கொண்டு போய் வச்சு வளர்க்க முடியுமா? முடியாது. அதை என்ன சொல்ல வரான்னு ஆண்டு, அது பெரிய நீட்டு இது. அதாவது சில விஷயங்கள் நம்ம திராணிக்கு, சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு நம்மளால் அதை வந்து, அதாவது நம்ம அளவிட முடியாது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அது நடக்கிறது. we cannot do anything, we have to face. நம்ம அதை சந்தித்து தான் ஆகணும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார், என்னது, எவன் தன் வளத்தின கவலைப்படுறதுனால எவன் தன் வளத்தினிலே ஒரு முழம் கூட்ட என்ன சொல்கிறாரு முடியுமான்னு கேட்குறாரு. அதாவது நீ கவலைப்பட்டு நீ வந்து உயரமாயிருவியா? உனக்கு ஒரு கட்டம் வந்தோடனே, ஒரு காலகட்டம் வந்தோடனே உனக்கு அவ்வளோதான் உயரம். நீ என்னத்தை சாப்பிட்டாலோ, நீ என்னத்தை எக்ஸசைஸ் பண்ணாலும் நீ உயரம். அதை மீறி உனக்கு ஒரு வயது வந்தோடனே அதுக்கு மீறி உனக்கு வந்து உயரம் உனக்கு வந்து கூட்டப்படாது. வேட்டு வேணா கூட்டிக்குவேன், வேட்டு வேணா கூடிரும். நல்லா இப்போ சாப்பிட்டோமா, நல்லா வேட்டாக, நல்லா செம்மையாக மாசன்னு பொம்மா வருவோம். அது வேணும், நம்மளுக்கு கூடும் இறங்கும். நம்மளுக்கு வேணான்னா நம்ம டயட் பண்ணோமா நம்ம குறைச்சிக்கலாம். ஆனால் வளர்த்தி உயரம், எவன் தான் வளர்த்தினிலே ஒரு முழும் கூட்ட முடியுமான்னு கேட்குறாரு. வானத்தின் பறவைகளை பாருங்கள், அது கவலைப்படுகிறது இல்லை. நீ கவலைப்படுறனாலன்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இதுதான் பிதா ஆண்டவர் வந்து யோபை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன செய்ய முடியும்? ஏன் புலம்பல்? நீ என்ன நம்பு, நீ என்ன பாருன்ட்டு டைலாக் ஓடுது, பேச்சுவார்த்தை ஓடுது. அப்போ தான் யோபு வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாருங்க. அல்லையா? அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நீ பேசிட்ட, ஆண்டவரே நீ சொல்லிட்ட, அதனால் நான் கேட்காம இருக்க முடியாது. அதான் சொல்கிறாரு. அதாவது
நீ நினச்சியோ எதை நீ வந்துட்டு ஆரம்பித்தியோ அதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது ஆண்டவரே. ஹி அட்மிட்டட். அது யோபு ஏற்றுக்கிறார் சூழ்நிலையை. யோபு ஏற்றுக்கிறாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, சில சமயம் நம்மளோட வாழ்க்கையில் வி கேனாட், அதாவது நடக்கிற சூழ்நிலைகளே நம்மளோட எபிலிட்டினால், நம்மளோட பலத்தினால் நம்ம ஃபைட் பண்ண முடியாது. நம்ம அதை எதிர்நோக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்து போகிற சூழ்நிலைகள் அது புயலாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், எதா வேணுமோ இருக்கலாம். ஆனால் அதை நம்ம முதல் வாழ்க்கையில் அது ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோடையும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இன்றைக்கி ரொம்ப பேர் நம்ம வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம புலம்பி கொண்டு இருக்கிறோம், நம்ம பயப்படுறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசங்கள் இன்றைக்கி நம்மளை விட்டு பறிக்கப்படுகிறது. நம்பிக்கை ஏன் சும்மா தான். நம்மளுக்கும் கவலை இருக்குது. நம்ம மனிதர்கள், நம்மளும் சூழ்நிலைகள் நம்மளுக்கு சசிமே நம்ம சோர்வே ஆகிறோம், நம்ம பயந்து போகிறோம். நடக்கிற காரியங்களை நம்ம பார்த்தா யோபை போல நம்மளுக்கு திராணி இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு விசுவாசம் நம்மளுக்கு ஆடப்படுகிறது, அசைக்கப்படுகிறது நம்மளோட விசுவாசம். அதனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் ஆரம்பித்த நல்ல காரியங்கள் எதுவுமே நம்மளுக்கு குறையா போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. நத்திங் வி லூஸ். ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையாக தான் செய்து முடிப்பார். ஒரு வகையில் நம்ம நடந்து போகிற சூழ்நிலைகள் தோல்வியை போல இருக்கலாம். பல பேர் பல சொல்லுவார்கள், பல நியாய தீர்ப்பு, பல குற்றச்சாட்டு, பல கைவிடப்பட்ட நிலைமை, இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். பொருளாதார வீழ்ச்சி, காசு இல்லாமல் போகலாம், பணம் இல்லாமல் போகலாம், ஒன்றுமே இல்லாமல் போகலாம். ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கலாம், நல்ல வேலையில் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாம் இன்றைக்கி பறிப்போன போல நம்ம உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவரோட வசனம் இன்னைக்கு சொல்லுகிறது, கர்த்தர் தான் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கையில் நான் என்ன தொற்று வைத்தனோ, எது ஆரம்பித்தனோ, அதை யாரும் அவங்ககிட்ட எடுக்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஆமென். யாரும் அவன்கிட்ட அதை எடுக்க போகிறதில்ல. நான் கண்டிப்பாக அதை வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு தான் யோபை பார்த்து சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உன் நண்பர்களை பார்த்து நீ பயப்படாத. உன் மனைவி உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத. உன் பிள்ளைகளை நீ பறி கொடுத்துன்னு சொல்லிட்டு நீ சோகமாயிராத. உன்னை கிவ் அப் பண்ணாதன்றார் ஆண்டவர். நல்லா பாரு. யோபு சொல்கிறான், ஆண்டவரே நான் இப்போ தான் ஆண்டவரே உன்னை பார்க்குறேன். இவனால் கண்கள், சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் நம்ம கண்களை அடைச்சிடும். சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்து போகிற சூழ்நிலைகள் நம்ம கேட்க முடியாமல் ஆக்கிடும் ஆண்டவரை. we cannot see. விசுவாசம் தளர்ச்சி அடையும், நம்பிக்கை வீண் போகும். சில நாள் நம்ம என்ன செய்வோம், அப்படியே ஆண்டு விட்டு தூரமாக போவோம், சோர்வே ஆகும், ஜெபம் பண்ண முடியாது, எந்திரிச்சு நிற்க முடியாது, ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எதிர்நோக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் அந்த மாதிரி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் போட்ட திட்டங்கள், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனங்கள், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள், அவர் நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு நம்ம அவரை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு அவர் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற காரியங்கள் ஒருபோதும் யார் மூலியமாக அது எடுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோதான் இன்னைக்கு பிசாசானவன் அதை பறிக்க பார்த்தாலும் அவனோட திட்டம் அதுதான், திருடன் திருடவும் கொல்லவும் வரான் என்று வேறு எதுக்குமே இல்லை. ஹல்லேலூயா. A thief come to steal and destroy, nothing else. Hallelujah. But the Son of Man came to give eternal life. நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக, வாழ்வு கொடுக்கறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார்.
அவனோட திட்டம் எப்படியாவது நம்மகிட்ட இந்த நிம்மதியை பறிச்சிடணும், சமாதானத்தை பறிச்சிடணும், சந்தோஷத்தை பறிச்சிடணும், நம்மளை சோர்வை ஆக்கிடணும், நம்ம முடிச்சிடணும், நம்ம வேதனையிலே வச்சிருக்கணும், நம்ம கஷ்டத்திலே வச்சிருக்கணும். இதுதான் இந்த பிசாசானவனோட திட்டம். இட்ஸ் அ பிளான். ஆனால் சம்டைம்ஸ் சில நேரத்தில் நம்ம வந்துட்டு அவருக்கு தான் நம்ம வந்துட்டு அதிகமாக இடம் கொடுக்குறோம். நம்ம ஆண்டருக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. நிதானமாக நம்ம யோசிக்க முடியல. பிசாசு நம்மளுக்கு அழுத்தத்தை கொடுத்து நம்மளோட எல்லாத்தையும் அவன் திட்டம் எடுக்கும் போது சில சமயம் சம்டைம் நம்ம வந்துட்டு நம்ம அவனை தான் ஃபாலோ பண்ணுறோம். அவனுக்கு தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கவனத்தை செலுத்தணும். எதெல்லாம் ஆண்டு விட்டு நம்மளை வந்துட்டு தூரமாக கொண்டு போகுதோ அதில் தான் நம்ம கவனமாக செலுத்துகிறோம். எதெல்லாம் நம்மளை விசுவாசத்தை பறிக்குதோ, எதெல்லாம் நம்ம ஆண்டு கொடுத்த நம்மளை கட்டளை எதெல்லாம் நம்மளை செய்ய விடாமல் ஆக்குதோ அதுதாங்க நம்மளை வந்துட்டு வீக் ஆக்குது. நம்ம தானே என்னதான் அந்த என்ஃபோன் பார்க்க அழகாக டெக்னாலஜியில் ஃபேமஸாக லேட்டஸ்ட் 5G 6G 7G அழகாக ஷைனிங்காக ஸ்லீமாக செம்மையாக உலகத்திலே எக்ஸ்பென்சிவான என்ஃபோன் நீங்கள் வச்சுருந்தாலும் பேட்டரி இல்லைன்னா அது ஒரு நாள் மேலே தாங்காது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? பேட்டரி இல்லாமல் அது ஒரு நாள் தாங்கவே தாங்காது. அது பழசாவா அது அடிப்படுற அடி உழுவுற இடம் சரிங்களா, நம்ம பாய்க்கிற அந்த லோடு டவுன்லோட்டு ஊறு போட்ட ஃபோட்டோ ஒரு வாட்டி செல்ஃபி எடுத்தாங்களா பட ஒரு 20 ஃபோட்டோ வேணும் அவங்களுக்கு. அதை சூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். எது மூக்கு இப்படி இருக்குது அதை சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் போடணும். சில சமயம் ஏதாவது சீலாப்பாக போட்டு விட்டோன்னா பிள்ளைங்களோட ஃபோட்டோ உடனே ஏன்ப்பா இதை போட்டிங்கன்ட்டு. நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரே தான் செல்ஃபி எடுத்தோம், ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுடலான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முடியாது. அது ஒரு 20 ஃபோட்டோ வர்ஷினி சிரிக்குதா, ஒரு 20 ஃபோட்டோ எடுத்த பிறகு உட்காந்து நம்ம ஸ்லைட் பண்ணி நல்லா பார்ப்போம். மூஞ்சி நல்லா இருக்கா, எது இருக்கா, அது பொறுதுன்னா சேங்கிட்டா இருக்கா, மூக்கு கண்ணு மூடிக்கிட்டு இருக்கா, காது இப்படி இருக்கான்ட்டு அந்த கிராகரியிலேயே பார்த்து அதில் நல்ல ஃபோட்டோவாக தான் நம்ம வந்து போடணும்னு சொல்லிட்டு உலகத்தில் எல்லாமே ஃபேக். உலகத்தை முக்கால்வாசி காரியம் வந்துட்டு பொய் காரியம். ஹல்லேலூயா. நம்ம நினச்சி கொண்டு இருக்கிற காரியங்கள் ரியாலிட்டி கிடையாது வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அதை போல் இந்த என்ஃபோன் எப்படி வந்து பேட்டரி இல்லாமல் அது செயல்பட எப்பொழுது தான் அது வந்து பலனாக இருந்தாலும் சிறந்ததாக இருந்தாலும் செயல்படாது. அதே போல் தான் ஆண்டர் இல்லாமல் நம்ம செயல் பண்ண முடியாது. நீ எவ்வளோ தான் பலம், நீ எவ்வளோ தான் பணம் வச்சிரு, நீ எவ்வளோ தான் அழகாரு, நீ எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காரு, நீ எவ்வளோ தான் கௌரவமாரு அந்தஸ்தாரு, நீ எவ்வளோ தான் திமிரு பிடிச்சவனாரு, நீ எவ்வளோ தான் அழகாரு, நீ எவ்வளோ தான் திறமசாலியாரு, அது ஒரு காலகட்டங்கள் பேட்டரி இல்லாமல் வேலை செய்யாது. டெக்னாலஜியில் நீ எவ்வளோ தான் வளர்ந்தவனாரு, உன் கமெண்டில் நீ எவ்வளோ தான் சிறந்தவனாரு, நல்லா பேசக்கூடியவனாரு, லாயராரு, டாக்டராரு, பிஸ்னஸ்மேனாரு, அது ஒரு காலகட்டம் வந்தோம்னா ஆண்டவர் இல்லைன்னா இட்ஸ் வேஸ்ட். எங்கேயாவது ஒரு இடத்துல குறைகள் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் இருக்கும், எங்கேயாவது இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது. ஆனால் அந்த பேட்டரி அந்த ஹெட்ஃபோனுக்கு இல்லாமல் போச்சுன்னா, அந்த நபருக்கு ஆண்டவரே இல்லாமல் போயிட்டாருன்னா அது கடைசி வரைக்கும் பாய்க்காமல் போயிடும். எவ்வளோ வேணுமா நீங்கள் வச்சுருங்க, அந்த பேட்டரி இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் அந்த ஹெட்ஃபோனை நீங்கள் வீசக்கூடிய நிலைமை தான் வரும். அந்த பேட்டரி கிடைக்கலனாலும் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியல, ரிப்ளேஸ் பண்ண முடியலனாலும், அல்லது பேட்டரி இல்லைன்னா. ஆனால் அதே ஒரு நாள் சென்று உனக்கு எவ்வளோ தான் பேட்டரி இல்லாமல் போய் எவ்வளோ தான் உனக்கு கஷ்டம் வந்தாலும் நீ வீட்டுக்கு வந்து நீ சார்ஜ் பண்ணிட்டியா, மறுநாள் அந்த ஹெட்ஃபோனை நீ எப்படி நீ யூஸ் பண்ணியோ அதே மாதிரி நீ யூஸ் பண்ணலாம். ஹல்லேலூயா. அது போல தாங்க ஒரு வகையில் சூழ்நிலைகள் நம்மளை சோர்வை ஆக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோமா, யோபு போல ஆண்டு சொல்கிறத சரியாக நம்ம செஞ்சோமா,
ஆண்டு மேல் நம்ம விசுவாசத்தை மறுபடியுமாக நம்ம புதுப்பிச்சுட்டு நம்ம நம்பிக்கையை நம்ம ஃபுல்லாக வைக்கும் போது கர்த்தர் மறுபடியுமாக நம்ம பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பலத்தை கொடுப்பார். நம்ம சூழ்நிலைகளுக்கு பயந்து நம்ம ஆண்டு விட்டு நம்ம ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் கடந்து நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ், வேற ஒரு வழிகளையோ வேற பாதையிலையோ நம்மளுடைய விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து நம்ம ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் எந்நேரமோ நம்மளுக்காக காத்திருப்பார். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் எப்போதும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை ஆண்டவர் எப்போதும் நம்மளை வந்துட்டு புயலையும் காற்றும் அடிக்கும் போது நம்மளை வறுமையாக நம்ம விட்டுறதில்லை. கொஞ்ச நேரம் நம்மளுக்கு முழுவதை போல இருக்கும், பேதுருவை போல. பேதுரு இயேசு பற்றி தான் நடந்து வராரு. இயேசு தூங்கல. நீங்கள் அவருக்கு வேலை வெட்டியில் நினச்சிங்க, அவர் தூங்குறவர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இயேசு நித்திரை அடைஞ்சான்னு போட்டிருக்கு. அவர் என்னங்க அவ்வளோ பெரிய புயல் அடிக்குது, இயேசு நான் அவ்வளோ தெரியாதவரா, ஃபீலிங் இல்லாதவரா? புயலும் காற்றும் அடிக்குது, கேட்குறாங்க ஆண்டவரே உனக்கு அக்கறை இல்லையான்ட்டு. அது ஒரு சம்பவம். அடுத்தது இயேசு நடந்து வராரு புயல்லையும் காத்துலையும். பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே கூப்பிடு, ஆண்டவரே நானும் தண்ணியில் நடக்கிறேன். சரி வா, கம் வா, என்னை பின்பற்று. ஆண்டவர் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறது இல்லையா மனுஷனுங்களா போல. நம்ம சில சமயம் ஆண்டோட விஷயத்தில் நம்ம சோர்வு அடைகிறோம். என்ன இவன் இப்படி சொல்லிட்டான், ஆமாம் அப்படி சொல்லிட்டான். ஏன் மனுஷன் செய்கிறனால ஏன் நீ ஆண்டு மேலே கடுப்பாகிற? உன் வேலையை, கடவுளோட வேலையை பார்த்துட்டு நீ பாட்டி போய்கிட்டே இரு. யார் என்ன என்னமோ சொல்லிட்டாங்க, இந்த காதில் ஒரு தக்க, இந்த ஒரு தக்க, அவ்வளோதான். உனக்கு தெரியும் நீ ஆண்டுக்குள்ளார நீ எப்படி இருக்கன்ட்டு. டோன்ட் கேர். யோபுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் எவ்வளோ சூழ்நிலைகளை பார்த்து அவர் நண்பர்களும் எல்லாமே சொல்லும் போது சில விஷயங்கள் யோபு ஏற்றுக்கலை. ஹி நெவர் அட்மிட். ஏன்னா அவன் ஒரு நீதிமான், ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு நன்றி உள்ளவன். அவனுக்கு தெரியும், யோபுக்கு தெரியும் அவன் என்ன செஞ்சான்ட்டான் இருக்கு. யோபுக்கு தெரியும் அவன் எப்படி அப்ரைட்டாக இருந்தான், நேர்மையாக இருந்தான். எப்படி சூழ்நிலையை பார்க்குறதுக்கு ஏதோ அவன் வந்து இதை போல தான் இருந்துச்சு, ஏதோ அவன் ஆண்டவர் அவனை தண்டித்ததை போல தான் இருந்துச்சு. ஆனால் அவன் சோர்ந்து போகல. அவன் அந்த விஷயத்தை அவன் அட்மிட் பண்ணல. அவனோட வேதனை சில வார்த்தைகளை அவன் சொன்னது உண்டு. ஆனால் நான் தவறு பண்ணிட்டேன் அவன் வாதாடுறான். இல்லை, நண்பர்கள் கூட வாதாடுறான். இல்லை, அப்படி நான் பாவம் ஏதோ தவறு செஞ்சுருந்தேன்னா ஆண்டு என்னை தண்டிப்பாராக. ஆனால் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில வாதாடுறான், சொல்கிறான் அவன் மனசை. அது யாரும் அவனை ஏற்றுக்கலை. ஆனால் ஆண்டு அவனை ஏற்றுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அங்கே தான் பியூட்டி. நீங்கள் ஆண்டோட விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, பரிசுத்த ஆவியானவர் இருக்கார்ல நம்மளுக்கு, அவர் உணர்த்துவார். அதாவது நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஆண்டு மேலே விசுவாசம் இருந்துச்சுன்னா, ஆண்டுக்கு நம்ம எல்லாமே நம்ம சரியாக சரியோன்ட்டு நம்மளுக்கு ஒரு உறுதி இருந்துச்சுன்னா, நம்ம எவனுக்குமே பயப்பட வராங்க எதுக்கு. ஹல்லேலூயா. இதை தான் ஷேட்ராக், மெஷாக், அபிநேகோ செய்கிறாரு. ஹல்லேலூயா. they don't care. நெபுகாத்நேசர் சிலையை வணங்க சொல்கிறான் எல்லாத்தையும். எல்லாருமே ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் எல்லாம் வணங்குறாங்க. பயம். இவர்கள் வணங்கவே இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க, ஏய் நீ என்னாலா உனக்கு கொன்னுருவான், அது போயிடும், வீணா போயிடும், உயிர் போயிடும், அது போயிடும், நீ என்ன அப்படியா அப்படின்ட்டு எல்லாமே பல ஆலோசனைகள் கொடுக்குறார்கள். நீ என்ன ரொம்ப இதான்ட்டு அசைவே இல்லை, அசைவே இல்லை. நெபுகாத்நேசர் கூப்பிட்டு கூட ஒரு வார்னிங் கொடுக்குறான், கேட்குறான், தூக்கி நெருப்பில் போடுங்கன்ட்டு. அதுக்கு என்ன வார்த்தை அவங்க சொல்கிறாங்க உனக்கு புரியுங்களா? என்ன வார்த்தை சொன்னாங்க? அது ஒரு பியூட்டியான ஒரு வார்த்தை.
சம்டைம்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மளுக்கு செய்வாரா செய்யலையோ, செஞ்சாதான். நான் எப்போதும் சொல்கிறது, சம்டைம்ஸ் வி செல்ஃபிஷ். ஆண்டவர் செஞ்சாதான் நம்ம ஆண்டு நம்மளுக்கு உதவி செஞ்சாதான் நம்மளுக்கு ஆண்டரை நம்ம ஆராதிப்போம். ஆண்டுக்கிட்டேருந்து ஏதாவது கிடைச்சாதான் நம்ம ஆண்டுக்கு உண்மையாக இருப்போம். நம்மளால் முடிஞ்சாதான் நம்ம ஆண்டுக்கு நம்ம செய்வோம், முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் நம்ம போயிடுவோம். நம்ம ஒரு ரிலிஜன் கிடையாது. ரிலிஜன் உங்களுக்கு புரியுதுங்க? ரிலிஜன் வேற, வாழ்க்கை நடைமுறை மாற. நம்ம ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். நம்ம வாழ்க்கை நடைமுறை. உன்னை ஆபத்து காப்பாற்றி இருக்கிறாரு, உன் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறாரு, எத்தனையோ சூழ்நிலைகளை கழிச்சிருக்கிறாரு, எத்தனையோ வாட்டி உன்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, எத்தனையோ வாட்டி உன்னை சுகப்படுத்தி இருக்கிறாரு, எத்தனையோ வாட்டி உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறாரு, எத்தனையோ வாட்டி எதிரிகள் உனக்கு எழும்பும் போது இவர் நின்று உன்னை பாதுகாத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மளோட கான்ஃபிடென்ட். நம்ம அவர் ஏதாவது செஞ்சாதான் நம்ம நம்பிக்கை வைக்கணும், விசுவாசத்தை வைக்கணும், அவரை நேசிக்கணும்னா இது ஒரு ரிலிஜன் கிடையாது. இது வாழ்க்கை நடைமுறை. உயிர் உள்ள தேவன். நம்ம ஒரு மதமாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம ஏதோ ஒரு சரகாச்சாரத்தில் போயிட்டு ஒரு பூஜையை பண்ணிட்டோ, இல்லை ஏதாவது ஒரு காணிக்கையை கொடுத்துட்டோ, ஏதாவது தூக்கி போட்டோ நம்ம வந்துடுறோம். ஒரு மாலையை போட்டோ, பூவை போட்டோ, ஏதாவது ஒரு பண்டிகைக்கு, ஏதாவது ஒரு விழாக்கு நம்ம போயிட்டு நம்ம ஒரு கும்பிட போட்டுட்டோ நம்ம வந்துடலாம். நம்ம வணங்குற தேவன் உயிர் உள்ளவருங்க. ஹல்லேலூயா. இஸ் அ லிவிங் காட். வல்லமை உள்ளவர், லைஃபாக நம்மளுக்கு காமிக்கிறவர். ஹல்லேலூயா. அதுதான் சேட்டைக்கு அபிநேகோ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அப்படி என் தேவனாக கர்த்தர் என்னை தப்பி வைக்க, இந்த 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 ஆபத்திலிருந்தும் இந்த சூழ்நிலையிலிருந்தும் இந்த இவ்வளவு நாள் நம்ம பிறந்ததுலேருந்து இவ்வளவு நாள் நம்ம இங்கே உட்காந்துருக்கோமா, ஆண்டு நம்மளை பாதுகாக்கிறார. ஆபத்திலேருந்து, நோயிலேருந்து எவ்வளோ சூழ்நிலைகள் நம்ம பார்த்துட்டோம். நம்மளை பாதுகாத்து இந்த வரைக்கும் நம்மளே நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறாரு. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில். அதுதான் சொல்கிறாங்க யார்? ஷாட்ராக், மேஷாக், அபிநேகோ. என் தேவனாக கர்த்தர் என்னை தப்பி வைக்க, இந்த அக்னியிலேருந்து தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். He is capable. He is capable to deliver me from this fire. அவரு என்னை காப்பாற்றுவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படி அவர் காப்பாற்றாமல் போனாலும் சரி சொல்கிறானுங்க. யார்கிட்ட சொல்கிறானுங்க? ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறானுங்க நெபுகாத்நேசர்கிட்ட. என் தேவனாக கர்த்தர் இதுலேருந்து என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி அவர் என்னை தப்பி வைக்காமல் போனாலும் சரி, இந்த பொன் சிலையை நான் வணங்க மாட்டேன். இதுதாங்க நம்மளுக்கு வேணும் இந்த கடைசி காலத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு வேணும். என்ன நடக்குதோ, எது நடக்குதோ, யார் எதிர்க்கிறாரோ, என்ன போதோ, நம்ம முடியாம இருக்குமோ, உடம்பு முடியாமல் இல்லையோ, காசு இருக்கோ காசு இல்லையோ, என் தேவனாக கர்த்தர் என்ன நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசமாக இருக்குமே, அவருக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். இதுதான் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் யோபுக்கு கடைசியாக ஆண்டவர் தெளிவாக புரிய வைக்கிறாரு. அது ஒரு நீட்டு கதை. எல்லாத்தையும் நம்ம படித்தோமா, நமக்கு வேறு 3-4 சாப்டர் இருக்குது. ஆண்டவர் தெளிவாக புரிய வைக்கிற, நீ என்ன செய்ய போகிற? நான் தான் இருக்கேன், நான் தான் என் கண்ட்ரோல். இந்த லெவித்தியன்ஸ், பத்மோத், 2 விதமான மிருகம் பொரிய, இதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். இதை படைச்சதே நான் தான். இதை உன்னால் நீ அடக்கிடுவியா அப்படின்றார் ஆண்டவர். இது உன்னால் அடக்க முடியுமா? ஒரு சுற்றி அடிக்கிற புயலையும் காத்தியம் உன்னால் நிப்பாட்டி அடக்க முடியுமா? நான் தான் அடக்குவேன் அதுன்றார். பல நோய்கள், யுத்தங்கள், பொருளாதார வீழ்ச்சி நடக்குது. நம்மளால் நிப்பாட்ட முடியுமா? நடக்காம வந்துக்கிட்டு தானே இருக்கு. ஒன்றும் மனிதர்களால் நிப்பாட்ட முடியுமா? முடியாது.
சுனாமியை நிப்பாட்ட முடியுமா? மனிதர்கள் நிப்பாட்ட முடியாது. கொடிய நோய்கள் தாக்கத்தை நிப்பாட்ட முடியுமா? முடியாது. எதையுமே நிப்பாட்ட முடியாது. ஆனால் நம்ம ஆண்டரால முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிப்பாட்டுவார். புயல் இப்படி அடிச்சுட்டு போதுன்னா கர்த்தர் நம்ம முன்னுக்கு வந்து இப்படி நிப்பாட்டுவார். இவனை அடிக்காத. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டாரு, மோசே, சங்கார தூதர், டேஞ்சர் ஆஃப் டெத், சங்கார தூதர் இறங்க போறாரு. நல்லா கட்டுங்க. நீ யூதனா இருக்கலாம், யாராவனுமோ இருக்கலாம், எகிப்தியனா இருக்கலாம், டசன்ட் மேட்டர். சங்கார தூதர் பாஸ் பாய் பண்ண போறாரு. யாரோட வீட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படலையோ அங்கே மரண சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரோட கட்டளை அதுதான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுலபமான ஒரு டாஸ்கை கொடுக்கல, அங்கே ஒரு வேலையை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அங்கே ஒரு வேலையை கொடுக்குறாரு. அதாவது அவரோட பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு வேலையை கொடுக்குறாரு. என்ன வேலை கொடுக்குறாருன்னா, நீ இதை செய்யணும், ஒரு பலி செலுத்தணும், ஒரு தியாகம் பண்ணணும், ஒரு விசுவாசம் உனக்கு இருக்கணும். எல்லாம் சொன்னாங்க இருந்தாங்களா? இல்லையா? எகிப்தில் எப்படி இருந்தாங்க? எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்க? சொகுசா, நல்லா மவுசா, சந்தோஷமா நல்ல சாப்பாடோட வாழ்ந்தாங்களா? கிடையாது. அடிமையில் இருந்தார்கள். தெரியல. ஒரு ஆட்டுக்குட்டியை பலியை கொடுக்க முடியுமான்னு கூட தெரியல. நிறைய சாக்கு போக்குகள் இருந்துச்சு அவங்களுக்கு. காரணம் சொல்றதுக்கு, நானே 430 வருஷம் என்னோட சமுதாயமே சுண்ணாப்பணமாக கிடக்குது, கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஸ்லேவரியில் இருக்கோம், ஒழுங்கான சாப்பாடு இல்லை, சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, அடிமைத்தனத்தில் இருக்கோம், என்னால் ஆண்டவர் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. ஆண்டு சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படுத்தி முயற்சி எடுத்து சில தியாகங்களை பண்ணி சில காரியங்களை அவங்க செய்கிறாங்க. செஞ்ச பிற்பாடு தான் அவங்க அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வந்து blood of the lamb பூசப்படுகிறது. அங்கே என்ன காமிக்கிறது? தங்களோட நன்றி உள்ளம், தங்களோட விசுவாசம், தன்னோட தியாகம், தன்னோட நம்பிக்கை, இது செஞ்ச ஆண்டவர் நம்மளை வந்துட்டு கைவிட மாட்டார்னு. இதெல்லாம் அவங்க செஞ்ச பிற்பாடு தான் அந்த தூதர் பாஸ் ஓவர், அது ஒரு பண்டிகையாக கொண்டாடுறார்கள். பாஸ் ஓவர் கடந்து சென்றுச்சு. அதே மாதிரிங்க நம்மளோட விசுவாசியம் நம்பிக்கையும் பலப்படுத்தும். ஆண்டவர் எது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் செஞ்சாரோ ஆண்டு கடைசி வரைக்கும் செய்து முடிப்பான்னு நம்ம விசுவாசத்தோடு இருக்குதுன்னு சொன்னோமா, எதெல்லாம் அதுக்கு தடுங்களாக வருதோ அது நம்மளை கடந்து செல்லுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நம்மளை விட்டு தூரம் போகும், அது நெருங்காது. அது நெருங்கினாலும் நம்மளை பாதிக்காது. அப்படியே அது பாதித்தாலும் நம்மளை கொல்லாது. கர்த்தர் தேவன் நம்மளோட நிற்பார், எல்லா சூழ்நிலையும் நம்மளை பாதுகாப்பார். உலகத்துக்கு இது புரியாது, பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். உலகத்தோட நியாயத்துக்கு நம்ம போராட முடியாது. ஏன்னா நம்மளை ஆண்டருக்கு பைத்தியக்காரர்கள். உலகத்துக்கு இந்த விசுவாசத்தை நம்ம சொல்ல முடியாது, உலகத்துக்கு இந்த நம்பிக்கையை நம்ம காமிக்க முடியாது. எல்லாம் சிரிப்பாங்க, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, புரியாது, அவங்களுக்கு விளங்காது. ஏன்னா பற்றி அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒண்டி தான் புரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒண்டி தான் புரியும். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு நம்ம விசுவாசமாக இருப்போம்.
என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். உறுதியாய், ஸ்டேபிளாய். ஆண்டு ஒரு வார்த்தை சொல்றார் 41வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், பிரேவ். யோபு முதல் வார்த்தை அதான் கேட்கிறாரு, தைரியமா நில்லு, ஏன் அப்படின்றாரு. ஏமா நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீ எங்களுக்காக சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, மனிதன் அல்ல, வாக்கு மாற. ஆண்டவரே பிதாவே, எங்களுக்காக எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்த நல்ல காரியங்களே, வாழ்க்கையில் சொன்ன நல்ல காரியங்கள் நீ கடைசி பரிந்தும் எங்களோடு இருந்து நீ எங்களுக்காக செய்து முடிப்பேர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் நீ திட்டம் வைத்திருக்கிறியோ இது முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்கிற சகவாகளும் ஒருபோதும் மறவாதே. பிதாவோட அன்பும் இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியம் என்றும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக.